ஓம் ஆலோசனபராய வேதாந்த பாஸ்கராய நமஹ. ஜகதः காரணம் பிரம்ம கிம் ஜீவா கதமாகதாः சிந்தயந்தி முதா பிரம்ம விதோ வேதாந்த பாஸ்கரः. அஸ்ய ஜகதः பிரம்ம கதம் காரணம் பவேத், ஜீவாः கதம் ஜாதாः இதி பிரம்மஞானினः சோத்சாகம் சர்ச்சாம் குர்வந்தி. இந்த உலகம் என்பது வந்ததற்கு காரணம் என்ன, எப்படி இந்த உலகம் வந்தது, இதில் ஜீவர்களாகியவர்கள் எல்லாம் எப்படி வந்தார்கள், இப்படி பிரம்மஞானிகள் உற்சாகத்துடன் எப்பொழுதுமே ஒருவருடன் ஒருவர் உரையாடி கொண்டு இருப்பார்கள். ஜனவரி மாதம் 17ஆம் தேதி ஞானினாம் கிருத்தியம் இதம், இந்த தலைப்பில் பிரம்மவாதினோ வதந்தி கிம் காரணம் பிரம்ம குதஸ்ம ஜாதாக ஜீவாமகேன க்வச சம்பிரதிஷ்டாக அதிஷ்டிதாக கேன சுகேதரேஷு வர்த்தாமஹே பிரம்மவிதோ வியவஸ்தாம். ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தினுடைய முதல் மந்திரம், முதல் அத்தியாயம். பிரம்மவிதா ஏவம் பரஸ்பரம் விசாரம் குர்வந்தி தத்யதா கிம் அஸ்ய ஜகதா காரணம், இந்த ஜகத்தினுடைய காரணம் என்ன, வயம் கஸ்மாத் ஜாதாக நாமெல்லாம் எப்படி வந்தோம், கேன ஜீவாமஹா எதனால் ஜீவித்து கொண்டிருக்கிறோம், குத்ர கத்வா சம்விஷாம் நாம் எல்லாம் எங்கே சென்று ஒடுங்குவோம், சுக துக்க அனுபவா கதம் பவதி இந்த சுகம் துக்கம் அனுபவம் என்றது எப்படி ஏற்படுகிறது, அஸ்ய ஜகதா வியவஸ்தா கதம் பவதி இந்த ஜகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வியவஸ்தையும் யார் பார்த்து கொள்கிறார்கள், எப்படி நடக்கிறது, இத்தியாதி கிரமேண. அஸ்மாக்கம் பாரதீய சம்ஸ்கிருதேஹே மகிமானம் அயம் மந்திரா தர்ஷயதி. நம்ம பாரத தேசத்தினுடைய சம்ஸ்கிருதி எதனை ஆதாரமாக கொண்டிருப்பது என்பதை இந்த மந்திரம் எடுத்து காட்டுகிறது. புரா காலே சத்வாரஹ பஞ்சவா ரிஷயஹ தபஸ்வினஹ சந்நியாசினஹ அத்தவா மகாத்மனஹ ஏகத்ர மிலித்வாஹ சந்தாஹ பரமேவ பிரம்ம அதிகிருத்திய பரஸ்பரம் அந்யோன்யம் விசாரம் குர்வந்தஹ ஆசன். பூர்வ காலத்தில் ரிஷிகளோ தபஸ்விகளோ சந்நியாசிகளாகியவர்களோ மகாத்மர்களோ ஒன்றாக கூடி அவர்கள் ஒருவருடன் ஒருவர் உரையாடி கொள்வார்கள். நது லௌகீக விஷயான் அதிகிருத்திய, அப்படிப்பட்ட ஞானியர்கள் எந்த விஷயத்தை பற்றி பேசுவார்கள்னா லௌகீக விஷயங்களை பற்றி பேசுவதில்லை. லௌகீக வஸ்து விசாரேன புனः புனः துக்கமேவ பிராபியதே கலு. லௌகீக விஷயங்களை மீண்டும் 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 பேசுவதனால் ஒருவருக்கு துக்கமே தான் திரும்ப திரும்ப கிடைக்கிறது. ஆத்ம விசாரேன து வெரஸ் ஆத்ம விசாரம் செய்வதனால் ஆனந்தஹா பிராபியதே ஆனந்தம் கிடைக்கிறது. பிரம்ம தேவ பகவத் பரமாத்மா விசாரேன ஹி அஸ்மாக்கம் அவித்யா தூரீக்ரியதே. பிரம்மனை பற்றி பகவத் விஷயத்தை பற்றி விசாரம் செய்வதனால் மாத்திரமே தான் நம்மளுடைய அஜ்ஞானமானது தூரமாகிறது. பிரம்ம விசாரோஹி வேதாந்தேஷு கிரியதே. இந்த வேதாந்தம் முழுக்க எது நடக்கிறது அப்படின்னா பிரம்ம விசாரம் தான் நடக்கிறது. ஜகத் பிரம்மணோ சம்பந்தः அஸ்மாக்கமபி அன்வயீ பவதி பரஸ்ய பிரம்மணோ விசாரேனைவ கல்யாணம் சாந்தः ஆனந்தஸ்ச பிராப்யதே. ஜகத்துக்கும் பிரம்மனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று ஜகத்தை பிரம்மனிலிருந்து வேறாக ஜகத் என்ற ஒரு விஷயத்தை பிரம்மனாகவே இருக்கிறது என்று புரிந்து கொள்வதற்காக ஜகத் என்ற விஷயத்தை நன்கு ஆராய்ந்து எல்லாமே பரபிரம்மமாகத்தான் இருக்கிறது என்று அந்த விசாரணை செய்வதன் மூலமாகத்தான் அனைவருக்கும் மங்களம் ஏற்படுகிறது, மனதில் சாந்தம் ஏற்படுகிறது, ஆனந்தமாக அனைவரும் திகழ்கிறார். அதனால் ஒரு சான்றோன் ஒரு மேலோனாக நான் திகழ வேண்டுமே என்றால் என்னுடைய விசாரமானது எப்பொழுதுமே பிரம்ம விஷயத்தை சார்ந்திருக்க வேண்டும், இறைவனை சார்ந்திருக்க வேண்டுமே என்று லௌகீக விஷயங்களை சார்ந்திருக்கக்கூடாது. நாம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளும் பொழுது
குசலம் விசாரித்த பிறகு நாம் பேச வேண்டிய முக்கியமான விஷயமானது இறைவனை பற்றி இருக்க வேண்டுமே ஒழிந்து லௌகீக விஷயங்களை தவிர்த்தால் துக்கம் தவிர்க்கப்பட்டு நம் வாழ்வு ஆனந்தமாக இருக்கும் என்று சொல்லி இன்றைய விசாரத்தை நாம் முடித்துக் கொள்வோம். ஓம் நமோ வேதாந்த பாஸ்கராய நமஹ.